ஜெலன்ஸ்கிக்கு எங்க இருந்து இவ்வளோ தைரியம் வந்துருச்சு? அமெரிக்கா கிட்டயே டீல் பேசணும். அமெரிக்கா சவுதி கிட்ட போட்ட உடன்படிக்கையெல்லாம் சொல்லி காட்டுற அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வந்திருக்கு? உண்மையிலே உக்ரைன்ல கனிம வளங்கள் கொட்டி இருக்கோ? ரொம்ப ஜாஸ்தியா கணக்கிட முடியாத அளவுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இருக்குங்கிறது உண்மை. கணக்கிட முடியாத அளவுக்கெல்லாம் கிடையாது. அப்பல்லாம் இருந்தா அண்ணன் ஜெலன்ஸ்கி போரே நடத்தியிருக்க மாட்டான். அவன் பாட்டு எடுத்து வித்துக்கிட்டே இருந்திருப்பான். அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அது ஊரறிஞ்ச உண்மை. அது போக சோவியத்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தானே. இருக்குன்னா அவனுங்க அந்த காலத்துல இருந்து வெட்டி எடுத்துக்கிட்டு தானே இருப்பாய்ங்க. அது எதுவுமே கிடையாது. வீணா போன ஐரோப்பா தான் ஜெலன்ஸ்கிய இவ்வளவு தூரம் பேச வைக்கிறது. அவர்கள் இப்ப கூட அந்த ட்ரெயின் ஏறி உள்ளுக்குள்ள வந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கார்கள். அதே மாரி பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் கேட்கவே வேணாம். அமெரிக்கா கிட்ட கெஞ்சுறாரா, மிஞ்சுறாரான்னே தெரியல. ஆனா ஒரே சாராம்சம் தான். என்ன அப்டின்னா, உக்ரைன கைவிட்றக்கூடாது. உக்ரைனை இப்படிலாம் விட்டுட்டு விலகிரக்கூடாது. ரஷ்யா கிட்ட இப்படி ஒரு அக்ரீமெண்ட் போடுறது முழுக்க முழுக்க நம்மளோட ஒட்டுமொத்த சங்கதியரை ஆபத்துல கொண்டு போய் விட்டுருன்ட்டாரு. எது? ஒரு பக்கம் இவரும் அதத்தான் பேசுறாரு. ஜெலன்ஸ்கியும். 10 தலைமுறைய உங்ககிட்ட அடகு வைக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. ஏறக்குறைய இவரும் 10 தலைமுறைய ரஷ்யா கிட்ட அடகு வச்சதுக்கு சமம்டா நீ செய்யறதுங்கிற மாரி, இவரு ஒரு பக்கம் பேசுறாரு. இத எதுக்கு அவரு அமெரிக்காவ பார்த்து பேசுறாருன்னு தெரியல. த கிரேட் பிரிட்டன் தானே! சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்த உருவாக்கணும்னு சொல்லிக்குவாய்ங்கல்ல. உண்மையா இருந்தா இப்ப கிளம்பி போறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ எல்லா பக்கமும் சூழ்ச்சி செஞ்சு தானே பிடிச்சாய்ங்க. அதனால ஜெலன்ஸ்கி கெஞ்ச வேண்டியத பூரா இவரு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரு மிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ரிவர்ஸா மாத்திக்கிட்டார்கள். ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரையும் எந்த விஷயத்துக்கும் அடிபணிய போறதே கிடையாது. அதிகபட்சம் வேணும்னா நேட்டோல சப்மிட் பண்ற சில பில்ஸ தூக்கிட்டு போய் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் பாக்கெட்ல ட்ரம்ப் சொருகி விட்டு, "நான் திரும்பி போறதுக்குள்ள செட்டில் பண்ணு" அப்படின்னு ஒத்த கால்ல நிக்க போறாரு. அதிகபட்சமா இதான் நடக்க போது. கஜானாவ காலி பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல இருந்து பிரிட்டன் ஒதுங்கிக்கிறது பிரிட்டனுக்கு நல்லது. அதே மாரி ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை அவர் விட்றதாக இல்ல. அவர் ஒரு ஜோர்ல கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாரு. 8,00,000 ஐரோப்பிய வீரர்கள உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. என்னது 8,00,000 10,00,000 கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. 2,00,000 குறைச்சிட்டீங்களா போனா போதுன்னு. அதே மாரி அவரும் பதவி விலகிக்கிறாராமா. அதுக்கு பதிலா நேட்டோ மெம்பர்ஷிப்ப குடுத்துக்கணுமாமா. தெராஸ்ல இவர மட்டுமே வைக்கிறது. உக்ரைனெல்லாம் வைக்கிறதே இல்ல. இந்த 2 விஷயத்த செஞ்சா கூட கனிம வளங்கள தர்றத பத்தி யோசிக்கலாம். அத விட்டுட்டு எதுவுமே செய்யாம குடுக்குறேன், குடு, ஆச்சாக்கும், பூச்சாக்கும்னா வாய்ப்பே இல்ல அப்டின்ட்டாரு. இப்ப 2 புது ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு வந்திருக்காரு. ஒண்ணு 8,00,000 வீரர்கள் அப்டிங்கிறாரு. அடுத்த கட்டம் நானே பதவி விலகிறேன். நேட்டோவோட மெம்பர்ஷிப்ப உக்ரைனுக்கு குடுங்க அப்டிங்கிறாரு. 3வதா ஒரு விஷயம் சொல்றாரு. நேட்டோ மெம்பர்ஷிப் இல்லாட்டியும் 8,00,000 வீரர்கள் உள்ள இருக்கணும். அதே சமயம் எல்லா டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட்டும் ரெகுலரா இங்க வந்துகிட்டே இருக்கணும் அப்டிங்கிறாரு. அப்ப ஏதோ மனுஷன் வித்து சுகம் கண்டுகிட்டாராட்டுக்கு. அதான் ரெகுலரா டிஃபென்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. எது இவர் அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமாமா. அதுவே நேட்டோக்கு 2% குடுங்கடாங்கிறதுக்கு தான் சண்டை, வம்பு அம்புட்டும் ஓடுது. யுத்தமே இல்லாத நாடுக்கு ஆயுதங்கள வந்து பம்ப் பண்ணுவார்களாமா. அதையும் அமெரிக்க ஏஜென்சியே கூப்பிட்டு சொல்றாரு பார்த்தீங்களா, "எங்க தலைக்கு தில்ல பாரு" அப்படிங்கிற மாரி தான் அடிபொடிகள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடும். ஆனா, ஒண்ணுமே இவர கரை சேர்க்க போறதே கிடையாது. ஏன் அப்புட்ன்னா, இந்த கேலி கூத்தெல்லாம் நடக்கும்போது ரஷ்யா ஒரு சம்பவத்த பண்ணிருச்சு. இங்க பாரு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்துல இருக்கு. யுத்தத்துல கையெழுத்து போட வேண்டிய நாள் நெருங்கிருச்சு. இப்ப மட்டும் தான் இது தடவன்னு நெனச்சிராதீங்க. இதே மாரி 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு நெருக்கத்துல வந்துச்சு. நெருக்க கூட வேணாம்டா. அடுத்த 1 மணி நேரத்துல கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அன்னைக்கும் போரிஸ் ஜான்சன் தலைமையில இந்த ஐரோப்பிய தலைவர்கள் தான் வந்து கெடுத்து விட்டார்கள். இன்னைக்கும் பாரு பிரிட்டனோட பிரதமர் தான் ரவுண்ட் அடிக்கிறாரு. ஐரோப்பிய தலைவர்கள் பின்னாடியே ட்ரெயின்ல வந்து இறங்குறாய்ங்க. அதே சூழ்நிலைய உருவாக்க கங்கணம் கட்டி திரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சுட்டார்கள். இத இல்லேன்னு சொன்னாலும், "இப்ப என்ன பண்ற?" அப்படின்னு கேட்பாய்ங்க. "ஆமா நாங்க பண்ணோம்" அப்படின்னாலும், "ஓ! அப்பவே நீ பண்ணிட்டு தான் 1 வருஷம் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருந்தியா?" அப்படின்னு கேட்பார்கள். இதுக்காக சமயம் பார்த்து போட்டு உடைச்சுட்டார்கள். எங்க நடந்துச்சு அப்படின்னா, துருக்கியில கடைசியா ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதாக்கும் இதாக்கும்னார்கள். கடைசியில ஒண்ணுமில்ல போயிட்டு வாங்க அப்படின்ட்டார்கள். அதாக்கும் இதாக்கும்லாம் இல்ல. உண்மையிலேயே அது கையெழுத்து ரேஞ்சு தான். 1 மணி நேரத்துல போட வேண்டிய கையெழுத்த பிரிட்டனும், மத்த தலைவர்களும் ஒரு செட்டு உக்ரைனுக்குள்ள போச்சு, ஒரு செட்டு துருக்கிக்குள்ள வந்துச்சு, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன் பங்குக்கு அறிவிச்சிருச்சு. இவ்வளவு கூத்து நடக்குது எது யுத்தத்த நிறுத்துறக்கு. உக்ரைன் ராணுவத்துல இருந்து ஒரு செய்தி அமெரிக்க ராணுவத்துக்கு போகுது. என்ன சில முக்கியமான அமெரிக்க ஆயுதங்கள் இங்க பற்றாக்குறையில இருக்கு. ரீஃபில் பண்ணணும். அதே மாரி சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு
ரீஃபில்லிங் ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டணும். நீங்க என்ன தடைகள் இருக்கு, இல்லைங்கிறதுலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஜாமான குடுத்து விடுங்க அப்படின்னு போய் கேட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஓ! இதெல்லாம் இன்னமும் உன்ட்ட தான் இருக்கா? வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அந்த பயப்பிள்ளைக கிளம்பி வரப்போறாங்க. அந்த மாரி உக்ரைன பொறுத்தவரையும் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில ஓடிக்கிட்டு இருக்கார்கள். உக்ரைன் ராணுவம் கேட்டதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, களத்துல செத்துக்கிட்டு இருக்கிறது அவனுங்க தானே! எங்கிட்டோ சக வீரர்கள காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்டோட தலைவர்கள் கேட்டிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா, இங்க களத்துல இப்படி இருக்கு. வெளியில அதுக்கு மேல நிலைமை மோசமா இருக்கு. ஜெலன்ஸ்கி தனியா புதுசா ஒரு ட்ராக் எடுக்குறாரு. அந்த தனியான புதுசான ட்ராக் எப்படி எடுத்தாரு அப்படின்னா, இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கூத்தும், கேலியும் நடந்துச்சுல்ல, அதே ரிப்பீட் ஆயிரும். நம்ம அடிச்சு வேற ஒரு திசைக்கு ஏறிருவோங்கிற அந்த எண்ணம் தான் ஜெலன்ஸ்கிய அமெரிக்கா கிட்ட இந்த மாரி புதுசு புதுசா டீல கொண்டு போக வைக்குதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.